அனைவருக்கும் வணக்கம். இயற்கை வேளாண் அறிஞர் ஐயா சுந்தரராமன் அவர்களுக்கும், வானக முன்னோடிகள் ஒருவரான மருதம் நண்பர் குமார் அவர்களுக்கும், உழவர்கள் பாதுகாப்பு சங்கத்தினுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய திரு நடராஜன் அவர்களுக்கும், இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியை முன்னிருந்து ஏற்பாடு செய்யும் திரு ஐந்தனி வேலுசாமி அவருடைய குழுவினருக்கும், வந்திருக்கக்கூடிய பெரியவர்கள் மற்றும் வேளாண் பெருமக்கள், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம் மற்றும் KKK வேளாண் மற்றும் தோட்டக்கலை கல்லூரி மாணவியர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படிக்கும்போது இந்த மாதிரியான கூட்டங்களில் கலந்துக்கிறதுக்கான வாய்ப்பு பெரும்பாலும் கிடைக்காது. அது ஐயா அவர்கள் சொன்னார்கள், இங்கே தங்கி படிக்கிறாங்க அப்படின்னு. இது 1970களில் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் மிக சிறப்பாக அந்த பணியை செய்தார்கள். அதிலிருந்து வெளியே வந்தவர்கள் தமிழ்நாடு வேளாண் பல்கலைக்கழகத்தில் பல்வேறு பொறுப்புகளில் எல்லாம் இருந்தார்கள். தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்திலும் அது போன்ற வில்லேஜ் ஸ்டே ப்ரோக்ராம்லாம் அடிப்படையில் என்ன நடக்குது, அந்த பிரச்சனைக்கான தீர்வுகள் பார்க்கறதுக்கெல்லாம் ஒரு முக்கியமான இது. எப்பவுமே மேடையில் பேசும்போது பண்ணையாளர்கள் மட்டும் வந்தாங்கன்னா ஒரு விஷயத்தை பற்றி, நோய்களுக்கான தீர்வு அதை மட்டும் பற்றி பேசலாம். இப்போ நீங்களும் வந்திருக்கிறதுனால சில முன்னோட்டமாக சில கருத்துக்களை சொல்றதுக்கு ஆசைப்படுறாங்க. முதல்ல இன்றைய தேவை என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, கடந்த சில வருடங்களாக எல்லாருடைய கவனத்தையும் ஈர்க்கக்கூடிய விஷயம் ஆங்கிலத்தில் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்ஸ் அப்படின்னு மொத்தமாக பார்க்குறேன். ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு எதை சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ உணவில் ரெண்டு இருக்குது. ஒன்று சொல்லுவாங்க உணவு பாதுகாப்பு, அப்புறம் இன்னொன்று செக்யூரிட்டி, எல்லாருக்கும் கிடைக்கிறது ஃபுட் செக்யூரிட்டி அண்ட் ஃபுட் சேஃப்டி அப்படின்னு. இப்போ இதெல்லாம் இந்த சொல்லாடல்கள்லாம் பார்த்தீங்கன்னா, இதுக்கெல்லாம் ஒரு ஆசிரியர் உங்களுக்கு சொல்லி கொடுக்கும்போது ஒரு விளக்கம் சொல்லலாம். ஆனால் அதுக்கு நிறைய அதுக்கு பின்னால் நமக்கு தெரியாத அல்லது நம்ம அதை பற்றி கேள்விப்பட்ட ரொம்ப பயப்படுற மாதிரி விஷயங்கள்லாம் நிறைய இருக்கும். இந்த ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டத்துக்கு வேகநேகன் பல்கலைக்கழகத்திலிருந்து 2 ஆராய்ச்சியாளர்கள், ஒருவர் கால்நடை மருத்துவர் நேட்டால் அப்படின்னு சொல்லி சவுத் அமெரிக்காவிலேருந்து படிச்சுட்டு வேகநேகன் பல்கலைக்கழகத்தில் ஃபார்மகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் ஃபேக்கல்ட்டியாக ஒருத்தவங்க, இன்னொருத்தவங்க என்ஜினியர், வாட்டர் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு சவுத் அமெரிக்காவிலேருந்து வந்தவங்க. அவங்க 2 பேரும் இந்தியாவில் ஒரு திட்டத்தின் கீழே வேலை பார்க்குறாங்க. அந்த திட்டத்துக்கு என்ன பேருன்னா நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னா நீங்கள் வரிசையாக கேள்விப்பட்டிருப்பீங்க. ஆர்கானிக் அக்ரிகல்ச்சர், நேச்சுரல் ஃபார்மிங், பெர்மாகல்ச்சர் போன்ற பல்வேறு வழிகளில் அதை சொல்கிறோம். நம்ம உணவு எப்படி உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறத பொறுத்து. அவங்கள கேட்டேன், என்ன நீங்கள் நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன்னா அதை பற்றி அது என்ன மாதிரி நீங்கள் பார்க்குறீங்கன்னு கேட்டேன். அவங்க சொன்னாங்க, இந்த பல்லுயிர் தன்மை அவங்க வனவிலங்குகள் எல்லாத்தையுமே கணக்கில் எடுத்து தான் சொல்கிறாங்க. அது மிகவும் குறைந்து விட்டது. 2030க்குள்ள அந்த கிராஃப் பார்த்தீங்கன்னா தெரியும் இல்லையா,
இப்படி இருக்கும், அப்புறம் அப்படியே பேஸ் லைனுக்கு வரும். பேஸ் லைனுக்கு கீழே இருக்கும். இப்போ 2020 ரொம்ப பெரிய அழிவை நோக்கி போயிட்டு இருக்கு. அதை நிறுத்தி 2030 இப்படி மேலே அப்படி திருப்பி விடணும். அதான் அவங்களுடைய நோக்கம். சரி, அதை எப்படி நீங்க செயல்படுத்துறீங்கன்னா, இதுவரைக்கும் நான் பல்கலைக்கழகத்தில் பணிபுரிஞ்சதுனால தெரியும், துணைவேந்தர் மற்றும் இயக்குநர்கள்லாம் ஒரு பக்கம் ஒரு திட்டத்துக்கான செயல்பாட்டில் அவங்கவுங்க துறை செஞ்சுக்கிட்டு இருப்பாங்க. ஒரு இயக்குனர் என்ன செய்கிறாருன்னு இன்னொரு இயக்குனர் கூட பெரும்பாலும் தெரிஞ்சிருக்காது. ஏன்னா அவங்கவுங்களுக்கு அவ்வளவு பணி சுமை அதிகமாக இருக்கும். டெய்லி ஏதாவது ஒரு ரிப்போர்ட் கொடுக்கணும், அப்படியெல்லாம் இருக்கும். ஒரே தளத்தில் இயங்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்தவர்கள் ஒன்றுக்கு ஒன்று ரொம்ப தொடர்புடையதாக இருந்தால் கூட அந்த துறை மாணவர்கள் என்ன செய்கிறாங்கன்னு அடுத்த துறையில் உங்களுக்கு தெரியாது. இப்படித்தான் அது நடைமுறை. அதை மாற்றி வேகநேகன் பல்கலைக்கழகம் கடந்த சில ஆண்டுகளாக ஒரு ஏற்பாடு செய்திருக்கிறார்கள். எல்லா துறைகளும், பல்கலைக்கழகத்தில் அனைத்து துறைகளும் ஒரே குடையின் கீழ் ஆட்சின்னு சொல்றாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு மன்னர் ஆட்சியை சொல்லும்போது ஒரே குடையின் மாதிரி இந்த ஒரு குடை, அதுக்கு பேரு நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம். இப்ப எதை வச்சு இயங்குது இந்த உலகம்? இப்போ நீங்கள்லாம் நிறைய பார்த்துட்டே இருப்பீங்க, செயற்கை நுண்ணறிவு. செயற்கை நுண்ணறிவு என்ன பண்ணும்? ஐயா சுந்தரராமன் அவர்களை உருவாக்கிய அந்த சில நுணுக்கமான வேளாண் உத்திகளை அதுக்குள்ள சொல்லலாம். அவர் 5 பேரை வச்சுக்கிட்டு மத்தியானம் 2 மணிக்கு போனீங்கன்னாலும் ஒரு பழம் அவர் வீட்டில் இருக்கக்கூடியதெல்லாம் போட்டு கலக்கி அதை விளக்கம் சொல்லிக்கிட்டே இருப்பார் யாருக்காவது. இப்போ ஒரு மாதத்துக்கு எவ்வளோ சம்பளம் கொடுக்குறீங்கன்னு கேட்டால் அதெல்லாம் கணக்கு பார்க்கறது இல்லை, நான் ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன், இத்தனை குறைஞ்ச பேர் தான் வச்சுருக்கேன், நான் நேரடியாக இருந்து நான் வீட்டில் இருக்கவங்க பார்க்குறோம் அப்படின்லாம் சொல்கிறாரு. அதை கொஞ்சம் குறைக்கலாம் செயற்கை நுண்ணறிவு. அந்த கடைசியில் வரைக்கும் தண்ணி பாய்தான்னு ஒருத்தர் போய் பார்த்துட்டு வர்றதுக்கு பதிலாக ஒரு கேமராவை வச்சு இந்த மாதிரி சில நுணுக்கங்கள் தொழில்நுட்பத்தில் நம்ம பண்ணலாம். ஒழிய செயற்கை நுண்ணறிவு உணவை உற்பத்தி செய்யாது. இதில் சில அடிப்படையான விஷயங்கள் நம்ம தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே உலகத்தில் என்னன்னா, அதுவும் இந்த ஊடகங்கள் வந்த பிறகு ஏதாவது ஒரு செய்தியை முன்னிறுத்தி காலையிலேருந்து ராத்திரி வரைக்கும் நீங்கள் வேற எதை பற்றியுமே சிந்திக்க விடாம பண்ணோம். பால் மாட்டில் கறக்கிறதுக்கு பதிலாக நாங்கள் ஆராய்ச்சி கூடங்கள்லேயே பால் உற்பத்தி பண்ணி தர்றோம் அப்படின்னு சொல்றீங்க. இப்போ பால் உற்பத்தினா என்ன? பால் அதில் இரும்பு சத்து மட்டும் இல்லை, இட்ஸ் அ கம்ப்ளீட் ஃபுட் மைனஸ் அயன்னு சொல்லுவாங்க. அது ஒன்று மட்டும் இல்லை, அதுக்கு வேற எதை சேர்த்துக்கிட்டிங்கன்னா மில்க் ஒரு பக்கம் பாலை பயன்படுத்துறதுல சில குறைபாடுகள் சொல்லுவாங்க. அது எல்லாருக்கும் இல்லை, ஒவ்வொரு மனிதர்களுக்கு. இப்போ தஞ்சாவூர் வைத்தியர் புண்ணியமூர்த்தி இருக்காரு, அவர் நாடியை பார்த்து ஏதோ ஒரு 1000ல் ஒருத்தருக்கு சொல்ல, ஐயா நீங்கள் பால் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவார். மற்றவங்க எல்லாருக்கும் அப்படி இல்லை. பால் செரிமானத்துக்குரிய ஒரு பொருளாக கருதப்படும். ஆனால் நிறைய பால் பொருட்களாக மாற்றி சாப்பிடலாம். பாலா சில பேருக்கு ஒவ்வாமை இருக்கலாம். இது மாதிரி தானே ஒழிய இப்போ மோர், வெண்ணெய், தயிர், குறிப்பாக மோர் எடுத்துட்டிங்கன்னா அதை இன்னும் நீர் எவ்வளவு ஊற்றி ஊற்றி நீர் மோராக கொடுக்குறோமோ அந்த அளவுக்கு நமக்கு அது பயன்பாட்டுக்குரியது. இது பால். பால் உற்பத்தி பண்ணுற மாடு பால் மட்டும் இல்லை, இன்னும் சொல்லப்போனால் பால் இருக்குதோ இல்லையோ சாணமும் சிறுநீரும் கொடுக்குது. சாணமும் சிறுநீரும் நேரடியாக ஒரு அதாவது மண்ணுக்கு நேராக பயன்படுறதில்லை, அது ஒரு ஊடகமாக இருக்குது. அதை நம்ம மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு மண்ணு கொண்டு வரோம். இது அடுத்த கட்டம். இந்தியாவினுடைய மக்கள் தொகை இன்னைக்கு என்ன, இன்னும் எந்த மாதிரி அந்த உற்பத்தி போகுது அப்படிங்கிறது ஒரு பக்கம் பார்க்கையில், எல்லோருமே ஏதோ ஒரு நகர்ப்புறத்தை ஒட்டி ஒரு வேலையோ அதற்கான வேலை வாய்ப்புகளையோ தேடி எல்லாரும் போகிறது சாத்தியமும் இல்லை.
அது செய்யவும் கூடாது. இவங்க எல்லாருக்கும் உணவு தேவை, அதை உற்பத்தியை யாராவது பார்க்கணும். இந்த உணவு உற்பத்தி வந்து எங்கிருந்தாவது ஒரு இடத்துலேருந்து வரணும். நான் ஐரோப்பிய மற்றும் அமெரிக்க நாடுகளில் போகும்போது அங்கே வந்து ஒரு காலத்தில் 2 இலக்கத்தில் இருந்த, அதாவது 25, அப்புறம் 20, 15, 10, 8, 3, இப்போ வந்து 2 விழுக்காடு குறைவான மக்கள் தான் வேளாண்மையில் ஈடுபட்டு இருக்காங்க. குறைஞ்சி வந்துருச்சு. அங்கேயும் யாரும் உற்பத்தி பண்ணல. எல்லா நாடுகள்லையும் ப்ளூ காலர் ஒயிட் காலர்னா அந்த தகுந்த மாதிரி வேளாண் தொழில் இருக்கவங்க அடுத்த வேலைகள் எல்லாருமே இந்த மாதிரி வேலைக்கு போயாச்சுன்னா உணவு உற்பத்தி பண்ணுறது. மற்ற நாடுகளில் கொஞ்சமாக இருக்குது. அவங்க இராணுவ தளவாடங்களோ இல்லை வந்து இந்த தொழில்நுட்பம் சார்ந்த பொருளையோ விற்று அந்த பணத்தை வச்சு வேற எங்கேயாவது பொருள் வாங்கிக்க முடியும். ஏன்னா அவங்க கொஞ்சம் பேர் இருக்காங்க. இந்தியா போன்ற பெரிய அளவில் மக்கள் தொகை வேண்டும் நாட்டில் மக்களுக்கான உணவு பாதுகாப்பை கொடுக்கணும், எல்லாருக்கும் கிடைக்கணும் உணவு. இதை உற்பத்தி பண்ணணும். இன்னைக்கு கல்லூரிகள் வந்து வேளாண் கல்லூரிகள் நிறைய வர்றதுக்கு எவ்வளவோ காரணங்கள் சொன்னாலும் ஒன்று வந்து வேளாண்மையை இன்னும் எவ்வளவு தூரம் நாம் உணர்ந்து செயல்படுத்தி இந்த உணவு தேவை அதிகரிப்பை நம்ம செயல்படுத்துறது அப்படிங்கிறதுல இருக்கும். அப்போ மாடு என்பது பால் சார்ந்த பொருட்கள், அடுத்தது வேளாண்மைக்கான ஒரு ஆதாரம், அதுக்கு அடுத்தது வாழ்வியல் ஆதாரம் பல லட்சக்கணக்கான மக்களுக்கு. அந்த லைவ்லிஹுட் பேஸ் அப்படிங்கிற அந்த லைவ்லிஹுட் ஆப்பர்ச்சுனிட்டி அல்லது ஒரு அமைப்பு வாழ்வியல் ஆதாரமாக இருக்கக்கூடியது தான் கால்நடைகளுக்கு ரொம்ப முக்கியம். அதை நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா கிராமத்தில் இருக்கவங்களுக்கு வருமானங்கிறது சுத்தமாக போயிடும். வேளாண்மை என்பது தினசரி வருமானம் பண்ணக்கூடிய காய்கறிகள்ல எல்லாம் இருக்கக்கூடிய ஏற்ற இறக்கங்கள்ல ஏதோ 2 மாடு ஒரு ஆடு வச்சுருந்தாங்கன்னா 4 கோழி இருந்ததுன்னா ஒரு செலவுக்கு ஆகுது. அப்படி இது எல்லாத்தையும் மறந்துட்டு ஒன்னே ஒன்று நம்ம யோசிச்சு பார்க்கலாம். நிறைய நிலம் வச்சிருக்கவங்களுக்கு என்னதான் நீங்கள் வந்து இயந்திரமயமாக்கினாலும் அதுக்கு கொஞ்சம் பேர் ஆள் வேணும், அதுக்கு வேலைக்கு ஆள் வேணும். அவங்க உற்பத்தி பண்ணுறதா இருந்தா எல்லாரும் நகர்ப்புறம் அல்லது புறநகர் பகுதியில் போய் வேற தொழில் சார்ந்து செய்கிறதா இருந்தால் எங்கிருந்தோ நமக்கு உணவு வர்றதா வச்சுங்க. அப்பவும் வந்து ஒரு கணிசமான எண்ணிக்கையில் மக்கள் வந்து எந்த வாழ்வியல் ஆதாரமும் எந்த ஒரு வருமானமும் வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமுமே இல்லாமல் இருந்தால் எத்தனை சதவீதங்கிறதெல்லாம் காலம்தான் பதில் சொல்லும். ஒரு 20 விழுக்காடு வச்சுங்க, 80 விழுக்காடு எப்படியோ சமாளித்து படித்து ஏதோ ஒரு வேலையை பார்த்து வெளிநாட்டில இருந்து எல்லாம் ஏதோ ஒன்று பண்ணுறதா ஒரு கற்பனையாக வச்சுக்கிட்டா இந்த 20ங்கிறது 25, 30 3ல் ஒருத்தர் வந்து வேலை இல்லைன்னா இந்த 3ல் 2 பேர் எப்படி நிம்மதியாக இருக்கிறது? எப்படி சமூகத்தில் ஒரு ஒற்றுமையை ஒரு பாதுகாப்பு இருக்கும்? இப்போ கையில் ஒரு பொருள் வச்சுருந்தா பிடுங்கிட்டு போகிறதுங்கிறது எங்கேயோ நடக்கிற ஒரு வழிப்பறியாக இருக்கிறது, அன்றாட நிகழ்வாயிடும். இப்படி எல்லா வகையிலையும் பார்த்தீங்கன்னா வேளாண்மை சார்ந்த கால்நடை வளர்ப்பு என்பது இந்தியா போன்ற நாட்டுக்கு உணவு உற்பத்திக்கான ஒரு அமைப்பு மட்டும் இல்லாமல் வாழ்வியல் ஆதாரம் மட்டும் இல்லாமல் ஒரு சமூக அமைதியை கட்டுக்காப்பை பாதுகாக்கிற ஒரு அமைப்பாகவும் இருக்கும். இப்போ வேளாண் கழிவுகள்லேருந்து பெறக்கூடிய பொருளில் வந்து குறிப்பிட்ட வருஷத்துக்கு முன்னாடி தமிழக முதலமைச்சர்கிட்ட போய் எல்லாம் சொல்கிறாங்க இயற்கை வேளாண்மை. அப்போ ஒரு சாரார் என்ன சொல்கிறாங்கன்னா, இயற்கை வேளாண்மைன்னா சாணம் வேணுங்க, எங்கே இருக்குங்க மாடு இருக்குது, யார்ட்டையுமே மாடு இல்லை. அப்போ மாடு எல்லாரையும் வளர்க்க சொல்லுங்க அப்படின்னா திடீர்னுலாம் மாடு வளர்க்குறது முடியாது அப்படின்லாம் சொன்னாங்க. அப்புறம் சில திட்டங்கள் போட்டாங்க. அரசில் திட்டம் போடும்போது எப்போவுமே நோக்கம் உயர்வாக இருக்கும், செயல்படுத்துகிறவர்களும் நல்லா செய்யணும்னு நினைப்பாங்க. ஆனால் கடைமடையில் வந்து அது இறங்கும்போது நிறைய குழப்பங்கள். அதுக்கு ஒரு உதாரணம் மட்டும் சொல்லிட்டு நம்ம அடுத்த கட்டத்துக்கு போகலாம். ஒரு முக்கியமான ஊர், பேர்லாம் சொல்லலை, நான் சொன்னால் எல்லாருக்கும் பளிச்சுன்னு தெரியக்கூடிய ஒரு முக்கியமான ஊர். அந்த ஊருக்கு ஒரு 20 மாடுகள் வாங்கி தர்ற அந்த திட்டத்தினுடைய முதல் இதை வந்து அங்கே தான் செயல்படுத்துகிறாங்க. நான் என்னுடைய வாழ்நாளில் அப்படி ஒரு சிறந்த மாடுகளை வாங்கி கொடுத்து எங்கேயுமே பார்த்ததில்லை. யானை மாதிரி இருந்தது ஒன்று ஒன்று. என்ன அவங்களுக்கு சட்டம் போட்டிருந்தாங்கன்னா, அந்த கொடுக்குறவங்களுக்கு மாடு வந்து
நீங்கள் இந்த விலையை நாங்கள் ஏற்றுக்கிறோம், இந்த விலைக்கு கொடுக்கணும். ஒரு மாதம் நீங்கள் இந்த 20 மாடு நீங்கள் சப்ளை பண்ணுங்க, அதுக்கு பணம் இத்தனை. இப்போ ஒரு பகுதி 50% கொடுத்தாச்சு. ஒரு ஆள் வந்து 30 நாள் இருந்து இந்த மாடு ஒன்று இறந்தாலும் நீங்கள் உடனே எந்த அரசுகிட்டையும் அது மாதிரி போட்டிருக்க மாட்டாங்க. அவ்வளவு அருமையாக செயல்படுத்தியிருந்தாங்க. அடுத்து என்ன நடந்ததுன்னா, கட்டடம் கட்டும்போது இவ்வளவு பெரிய மாட்டுக்கெல்லாம் யோசித்து கட்டடம் கட்டாமல் 20 மாடு இருக்க இடத்துல ஒரு 17-18 மாடு தான் இருக்கும். 2 பக்கம் ஓப்பனாக போச்சு. அது ஒரு தப்பு. அதை விட மிகப்பெரிய ஒரு அங்கே குழப்பம் என்ன நடந்ததுன்னா, ஒரு கிராமம் இருக்குது, அங்கே உள்ள சமூக அமைப்பை பற்றி எல்லாருக்கும் தெரியும். அதில் அந்த பிரிவினரின்படி 20 மாடையும் பிரித்து கொடுத்தாச்சு. ஆனால் என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இந்த 20 மாடு இங்கேயே தான் இருக்கும், அதுக்குள்ள தீவனங்கள்லாம் இங்கே இருக்கு, நீங்கள் எல்லாரும் ஒட்டுக்கா வந்து பார்த்துக்கன்ட்டாங்க. யார் வந்து பாப்பா? எங்கள் வீட்டு மாடு இருந்தாலே நான் வந்து பையனை பார்த்துக்க, வீட்டுக்காரவங்களை பார்த்துக்கன்னா அந்த அம்மா வெளில போகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. யாராவது ஒருத்தரை சொல்லலாம், இல்லை பக்கத்து வீட்டுக்காரவங்களை வந்து வைக்க போனால் சரி நம்ம அடுத்த நாளைக்கு நமக்கு பார்ப்பாங்கன்னு ஒன்று இருக்கும். 20 மாடும் யாருக்கும் சொந்தம் இல்லை, எல்லாருக்கும் சொந்தம்னு ஒரு நல்ல கருத்தாக நினைச்சது செயல்பாட்டில் வந்து நீங்கள் நம்ப மாட்டீங்க. நான் பார்த்துட்டு வந்து 3 அல்லது 5 மாதங்களுக்குள்ள கிட்டத்தட்ட 80 விழுக்காடு மாடுகள் இறந்தன. அதை எதுக்கு சொல்ல வரேன்னா, திட்டத்தில் ஒரு சின்ன உண்மை ரொம்ப சிறப்பாக நேர்மையாக செய்யப்பட்ட ஒரு திட்டம், அது எந்த குறையும் கிடையாது. ஆனால் அந்தந்த மாட்டை அவங்கவுங்கள்ட்ட கொடுத்துதான் ஒரு 80 விழுக்காடு வெற்றி பெறக்கூடிய ஒரு திட்டத்தை ஒரு சின்ன அது ஏன்னா நடைமுறையில் என்னன்னு தெரியாதவங்க அந்த முடிவு எடுக்கிறாங்க. அதனால கால்நடைகளை பொறுத்தவரை ஒரு கால்நடை மருத்துவராக நீங்கள் எல்லாரும் மாடு வளர்க்கணும் சொல்றதெல்லாம் அப்படி அல்ல. அது இன்னும் சொல்ல போனால் இயற்கை வேளாண்மையோடைய பல்வேறு அமைப்பில் சொல்லும் பொழுது இது அந்த மாடு வந்து மையத்தில் வச்சுட்டிங்கன்னா அந்த மண்ணினுடைய வளம் பாதுகாப்பதற்கு அது ஒரு பேருதவியாக இருக்கிறது, அது அடிப்படையாக இருக்கிறது. அது வந்து எப்படி சொல்லணும்னா, இப்போ ஒரு 2 டம்ளர் அரிசியை வச்சு ஒரு வேளை சாதம் வடிச்சாச்சுன்னா அதுக்கான பெரிய ஆதரவெல்லாம் இல்லாமல் ஒரு 5 ரூபாய்க்கு எலுமிச்சம் ஊறுகாயை வச்சுக்கிட்டு கூட உப்பு போட்டு தண்ணி போட்டு பசி ஆற்றிக்கலாம். மறுநாள் காலையில் பழைய சோறுக்கு இன்னும் அதுவும் வேண்டியதில்லை, கொஞ்சம் உப்பை கூட போட்டு நல்லா கரைச்சி கடன்னு குடிச்சாச்சுன்னா பசி அடங்கிடும். எளிமையான விஷயங்கள் வந்து அடிப்படை தேவைகளை நிவர்த்தி பண்ணுங்கிற மாதிரி ஒரு அடிப்படை தேவையை வந்து கால்நடையினுடைய கழிவுகள் சரி பண்ணும். ஸோ இந்த சூழல்ல கால்நடைகளை மையப்படுத்தி அந்த இயற்கை வேளாண்மை இப்படி இருக்கும் பொழுது வேகநாயகன் பல்கலைக்கழகம் நெதர்லாந்தில் வந்து நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சிஸ்டம்னு சொல்லும்போது அவர்கள் இதை எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சு எல்லோரும் ஒன்று சேர்ந்து செய்யணும்னு சொல்கிறப்ப நமக்கு இது எவ்வளவு முக்கியங்கிறத, அவங்கள விட நமக்கு எவ்வளோ முக்கியங்கிறத நம்ம உணரணும். அதுக்கு அடுத்ததா கசப்பான ஒரு உண்மை, அந்த பயோடைவர்சிட்டின்னு சொல்லக்கூடிய அந்த உயிர் பன்மையத்தினுடைய அடிப்படையில் பார்த்தா மனிதன் என்னைக்கு ஒரு இடத்துல உட்கார்ந்து வேட்டையாடும் தன்மையிலிருந்து வேளாண்மையை செய்ய ஆரம்பித்தானோ அன்னைக்கு தான் இந்த அழிவு தொடங்கியது. அது ரொம்ப தீவிரமா போயிட்டு இருக்கு அப்படிங்கிறது உண்மை. அதை உணர்ந்த பலர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த வேளாண்மை வந்து ஒரு பயிர் மானோகல்ச்சர் இருக்கு, அல்லது அந்த இப்போ எடுத்துக்கிட்டா பஞ்சாப்ல வந்து 50 ஆண்டுகளுக்கு முன்பு 20 பயிர் வகை பயிர்கள் பயிரிட்டாங்க. இப்போ வந்து ஹைபிரிட் வீட்டு, ஹைபிரிட் பேடி, மெய்ஸு, ஒரு சில இடங்களில் சுகர் கேன், அவ்வளோதான். 19 என்னவாயிடுச்சு? நான் அங்கே ஹிசாரில் ஒரு பயிற்சிக்கு போனப்போ டாக்டர் ஸ்ரீ பகவான் அவர் கிராமத்துல வந்து ஒரு ஹரியானா பக்கம், பஞ்சாப் ஹரியானா ஒரே மாதிரி இருக்கும் நிறைய விஷயங்கள். அவரை கேட்டேன், நீங்கள் சின்ன வயசில் என்ன சாப்பிட்ருக்கீங்கன்னு. அப்படி கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கோதுமையும் சாப்பிட்ருக்கோம் அப்படின்னாரு. அப்போ என்ன அர்த்தம்? கோதுமை வந்து ஸ்டேபிள் ஃபுட்டு, பல வகை தானியங்கள், நம்ம சொல்லக்கூடிய அந்த பாஜ்ரான்னு சொல்லக்கூடிய கம்பு, இதெல்லாம் அப்படி இன்னும் நிறைய அவங்க வந்து சாப்பிட்டது எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டோம். இன்டென்சிவ்
அக்ரிகல்ச்சர் அல்லது அனிமல் ஹஸ்பண்ட்ரி ரெண்டுமே வந்து ஆபத்தானது அப்படிங்கிறத சொல்றாங்க. அப்ப என்ன பண்ணாங்கன்னா அக்ரோ ஈக்காலஜின்னு ஒரு வார்த்தையை பயன்படுத்தினாங்க. அக்ரோ ஈக்காலஜி. அப்ப வேளாண்மை பண்ணணும், அவசியம், மனிதர்களுக்கு உணவு, அதை கொஞ்சம் சுற்றுச்சூழலை மனதில் வைத்துக்கொண்டு செய்யணும். அதை செயல்படுத்துறதுல நிறைய சிக்கல்கள். இப்போ போய் காபி தோட்டத்தையும் தேயிலை தோட்டத்தையும் அழிச்சிட்டு வேற ஏதாவது பயிர் பண்ண சொல்லி யாருக்காவது நம்ம யோசனை சொல்ல முடியுமா? சார் நான் சாப்பிடாம கூட இருப்பேன், ஆனா 2 நேரம் டீ 2 நேரம் காபி குடிக்காம இருக்க முடியாதுன்னு உலக மக்களே கொதித்து எழுவார்கள். அது பழகியாச்சு. இந்த சூழல்ல அமெரிக்காவில் ஜெர்மன் நாட்டிலேருந்து படிச்சுட்டு வந்த ஒரு ஃபார்மசிஸ்ட் வந்து 30-40 வருஷமா ஃபார்மசியில் வேலை பார்க்கும்போது ஒரு அடிப்படை உண்மையை உணர்ந்து கொள்கிறார். என்னன்னா, இங்கே நம்ம மாதிரியெல்லாம் சும்மா போய் கடையில் வாயால் சொல்லி மருந்தெல்லாம் வாங்க முடியாது. ப்ரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும், பேர், ரெஜிஸ்டர் நம்பர் கம்ப்யூட்டரில் ஏறும். ஸோ கவர்மெண்ட்டில் எப்போ கேட்டாலும் அந்த நாட்டில் எந்த மூலையில் டாக்டர் புண்ணியமூர்த்தி என்ன மருந்து ப்ரிஸ்கிரைப் பண்ணார், யாருக்கு போயிருக்கு, எல்லா விவரமும் இருக்கணும். ஃபுல்லி கண்ட்ரோல்டு, எதுவுமே பண்ண முடியாது. அதே மாதிரி ரீஃபில்லிங். இப்போ எனக்கு 3 மாதத்துக்கு ஒருத்தருக்கு மருந்து எழுதி கொடுத்துருக்கோம், 3 மாதம் முடிஞ்சிருச்சுன்னா எனக்கு 3 மாதத்துக்கு முன்னாடி டாக்டரு மருந்து எழுதி கொடுத்தாரு, இது அப்படியே கொடுங்கலாம் போய் வாங்க முடியாது. ரீஃபில்னு சொல்லி அவர் எழுதி போட்டு கையெழுத்து போட்டு அவர் ரெக்கார்டில் எழுதி வச்சுக்கணும். இப்படிப்பட்ட நாட்டில் அவர் சொல்கிறாரு, மனம் வெறுத்து விட்டது, இந்த மருந்து பொருட்கள் பயன்பாட்டினால எந்த விதமான பலனும் இல்லை, அதனால கெடுதல் கண்டதனால் நான் அதை விட்டு வெளியேறி, இப்போ அவர் வந்து இஸ் பிகம் அன் எக்ஸ்பர்ட் இன் பெர்மாகல்ச்சர். அவர் பஞ்சாப் மாநிலத்துக்கு வர்றாரு, இந்தியாவுக்கு பல நாடுகளுக்கு போறாரு, பல கூட்டங்களுக்கு போறாங்க. ஒரு இன்ஜினியர் ஒருத்தர் இந்தியாவினுடைய ஒரு உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஐலண்டில் ஒரு கூட்டம் நடக்குது. அந்த இடத்துல அவங்க முதல் முறையாக மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜின்னு பேசுறாங்க. நல்லா கேட்டுங்க, மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜி. தம்பி வேலுச்சாமி வந்து நீங்க அந்த 5 பெருவாழ்வுங்கிற அந்த கருத்தை வந்து மையமா பேசணும். தனியாவெல்லாம் பேச வேண்டியதே இல்லை. நம்ம பேசுறது பூரா எல்லாமே தமிழகம் மட்டுமில்ல உலகம் பூரா வந்து 5 பெருவாழ்வுன்னு அந்த மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜியை நான் நமக்கு புரிவது போல 5 பெருவாழ்வு அப்படின்னு சொல்லியிருக்கோம். 5 என்பது இன்டர்நேஷ்னல், அக்ராஸ் பேரியர்ஸ் ஆஃப் எய்தர் ஸ்டேட்டு ஆர் கண்ட்ரி எல்லாம் இல்லாமல் எல்லா கண்டங்களுக்கும் பொதுவாக இருக்கிற மாதிரி இருக்கிறது மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜி. அப்போ களைக்கொல்லிகள் வந்த பிறகு சித்த மருத்துவர்கள்லாம் மிகப்பெரிய கவலையோடு இருக்கிறார்கள். இனி குப்பை மேனி, தும்பை, நம்ம கரிசலாங்கண்ணி இதெல்லாம் கண்ணிலே பார்க்க முடியாது, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு அப்படின்ட்டாங்க. பாரதிதாசன் வந்து இருக்காரு, எதுக்கு வந்து வல்லூர்களை பற்றி இவ்வளோ பெரிய போராட்டம் அவர் நடத்தணும் அப்படின்னு. அவரை ஒரு நாளைக்கு நீங்கள் உட்கார வச்சு அவரோட ஒரு கலந்துரையாடல் பண்ணிங்கன்னா, ஒரு தனி மனித போராட்டம், டைக்ளோஃபெனாக் யூஸ் பண்ணா என்ன, பண்ணாட்டி என்ன, நிமுல்சைடுக்கு எதுக்கு இப்படி தனியாளாக போராடி. அந்த நிமுல்சைடு நான் ஃபார்மகாலஜி எனக்கு தெரியும், முதல்ல அறிமுகப்படுத்தும் போது COX சைக்ளோ ஆக்சிஜனேஸ் ஸ்பெசிஃபிக் இன்ஹிபிட்டார்னு சொல்லி அறிமுகப்படுத்தினாங்க. அறிமுகப்படுத்தி 2 ஆண்டுகளிலே அந்த நாடுகள்லாம் தடை பண்ணிட்டாங்க. ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இங்கே வித்துக்கிட்டு இருக்கு, மனிதர்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். இப்போதான் ஒரு ஜட்ஜ்மெண்ட் வாங்கினாரு, அது பேண்ட் இன் வெட்டினரி யூஸ். இதை பற்றி எதுவுமே தெரியாமல் எல்லாரும் அவங்கவுங்க சொல்கிறது வந்து டீப் சைலோஸ். நான் அக்ரிகல்ச்சர்லேயே நான் வந்து அக்ரானமி, நான் வந்து சாயில் சயின்டிஸ்ட்டு, நான் வந்து பெத்தாலஜிஸ்ட்டு. எங்கள் வெட்டினரி எடுத்துட்டிங்கன்னா நான் வந்து பசுமாட்டுக்கு தான் பார்ப்பேன், எருமையை பற்றி எனக்கு தெரியாது, நான் செம்மறி ஆடே பார்த்ததில்லை, எனக்கு கோழியில் வந்து நாட்டுக்கோழியை பற்றி நான் பார்த்ததில்லை. எல்லாம் அவங்கவுங்க தனித்தனியாக அப்படியெல்லாம் இனிமேல் இருந்தால் நம்ம எதையுமே பாதுகாக்க முடியாது. அப்போ எல்லாரும் ஒட்டு மொத்தமாக ஒரு கருத்தை நோக்கி போகணும்னா அதுக்கான கருத்து தான் மெடிசினல் அக்ரோ ஈக்காலஜி. இப்போ ஒன்று சொல்கிறேன், என் சார்ந்ததாக தான் பேசினாதான் எனக்கு அது தெளிவாக பேச முடியும். ஒரு அம்மா ஃபோன் பண்ணுறாங்க, சார் கண்ணுக்குட்டி அப்படியே மயங்கி கிடக்கு சார், கண்ணு போட்டு 10 நாள் ஆச்சு, நல்ல பால் குடிச்சு நல்லா இருந்தது, என்னெல்லாம் நடந்ததுமா, இந்த ஒரு வாரம் என்ன நடந்தது சொல்லுங்க அப்படின்னா, போன வாரத்தில் நாங்கள் பூச்சிக்கொல்லி மருந்து எடுத்தோம், உங்களுக்கு தெரியும் பைரித்ராய்டு தான் ரொம்ப வந்து காமனாக போயிருக்குது,
அதை வந்து அவங்க சொன்ன அளவோ அதுக்கு மேலே எப்போவுமே இப்போ ஒரு பரிந்துரை வந்து ஒரு லிட்டருக்கு 1 மில்லின்னா அவன் நம்மெல்லாம் 1 மில்லியெல்லாம் கேட்காதியா, 5 மில்லி ஊற்றுன்னு சொல்றதுக்கு 2 பேர் பக்கத்தில் இருப்பாங்க. இது யாரையும் குறை சொல்றதுக்கு இல்லை. நான் கனடாவில் மெகில் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு கட்டுரை போட்டிருக்காங்க. என்னன்னா, இளம் தாய்மார்கள் வேலைக்கு போகும்போது கிரச்சில் கொண்டு போய் குழந்தைங்களை பாதுகாப்பாக குழந்தைகளை காலையில் விட்டுட்டு மாலையில் கூட்டு வர இடத்துக்கு கொண்டு போகும்போது இதே இந்த நிமுல் சைடு இந்த மாதிரி பேராசிட்டமால் ஆன்டிபயோட்டிக் அமாக்சிலின்லாம் அவங்க காலையில் ஒரு வேளை மதியம் ஒரு வேளை சாயந்தரம் ஒரு வேளை போட்டிருக்காங்களா, மத்தியானம் அவங்க பார்க்க முடியாதுல்ல. அதனால என்ன பண்ணுறது, ஒரு மூடிக்கு பதிலாக 2 மூடி படிக்கிறாங்க. நம்ம என்ன நினைக்கிறோம், கனடா அமெரிக்காவிலாம் ரொம்ப படித்த மெத்த அறிவுள்ளவர்கள் அவங்கெல்லாம் வந்து ரொம்ப எல்லாம் புரிஞ்சு எல்லாருக்கும் ஆங்ஸைட்டி. என்ன ஆங்ஸைட்டி? ஒரு படபடப்பு. நம்ம குழந்தைக்கு பாதுகாப்பு குறைஞ்சிருமோ, இந்த மருந்தை ஊத்துனா கூடுதல் பாதுகாப்பு நினைக்கக்கூடிய ஒரு அறியாமை. இப்போ இன்னைக்கு விழிப்புணர்வு நம்ம சொல்றது என்னன்னா, எதெல்லாம் செய்யக்கூடாதுங்கிறத அதுல ஓரளவுக்கு நேர்மை யார் பேசுறாங்கன்னு சொல்லி அவங்க சொல்றதை கேட்டுக்கிறதுக்கு தான் அது ஒரு அங்கமாக தான் இந்த மாதிரி கூட்டங்களை நம்ம பேசுறோம். அப்ப அளவை கூட்டி கொடுக்கறது அதிகமாக கொடுக்கறதெல்லாம் வந்து அடிப்படையில் ரொம்ப ஆபத்தான விஷயம். அதை கரைச்சி ஊற்றிட்டாங்க, அவங்க கையில் தடவுறாங்க. அந்த மாட்டுக்கு உடம்புல உறிஞ்சப்பட்டு பாலில் வருது. ரெசிடுவல் பாய்சனிங்கை பற்றி அப்புறம் உடனே இருக்கிறது. அந்த பால் வந்து விற்பனைக்கு மனிதர்களுக்கு மற்ற நுகர்வோருக்கு வருது. அப்புறம் இத்தனை குறிப்பிட்ட நேரம் கழித்து மாட்டை கழுவ சொல்கிறோம். கழுவுனது எங்கே போகும்? அப்படியே காற்றுல ஆவியாயிருமா? எங்கே வரும்? மண்ணுக்கு வரும். மண்ணிலேருந்து ஒரு மழை பெஞ்சோன்னே எங்கே போகும்? நீர்நிலைகளுக்கு போகும். ஒரு நாள் இல்லை, ஒரு மாடு இல்லை, எல்லோரும் திரும்ப 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 இந்த மாதிரி ரசாயனங்களை திரும்ப 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 தேவைக்கு அதிகமாகவும் அனாவசியமாகவும் பயன்படுத்தும் போது பயோ அக்யூமுலேஷன், அதுக்கு பேர், சேர்ந்துருது. எல்லாம் அளவு சேரும் பொழுது இருக்கு. இப்போ நான் அந்த மெடிசினல் அக்ரோ எக்காலஜின்னு சொல்லும்போது ஒரு மையம்னு சொன்னேன். அதே மாதிரி இயற்கை வாழ்வியலுக்கு வேளாண்மைக்கு மையம் வந்து கால்நடைகள்னு சொல்ற மாதிரி இது எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமா மையமா ஒன்று இருக்கு. பதிலாம் யாரும் சொல்ல வேணாம், யோசிங்க என்னவா இருக்கும் அது. இது எல்லாத்துக்கும் ஒட்டு மொத்தமா அங்கிங்க என்னாது எங்கும் நிறைந்த பரம்பொருளா இருந்து நமக்கு இன்னைக்கு ஒரு உயிர் பயோஸ்பியர் அப்படிலாம் ஒன்று இருக்குன்னா அதுக்கு ஆதாரமாக இருப்பது எது? மைக்ரோபயோம், மைக்ரோப்ஸ். இந்த மைக்ரோப்ஸ் இல்லைன்னா எதுவுமே இல்லை. முந்தா நாள் வந்து ஒரு கட்டுரை வெளியிட்டு இருக்கிறார்கள். அதுல மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா வந்து ரூமினன்ஸ் மட்டும் இல்லை, ஹியூமன் கட்லையும் இருக்குன்னு. நம்ம கட்ல கூட மீத்தேன் ப்ரொடியூசிங் பாக்டீரியா 2 வகை கண்டுபிடிச்சிருக்காங்க. இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டே இருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் அவ்வளவா கல்ச்சர் பண்ண முடியாதனால இதை பற்றி நிறைய படிக்க முடியல. எல்லாமே அதனுடைய ஃபிங்கர் பிரிண்ட், டிஎன்ஏ ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்து தலைகீழ படிக்கிறாங்கன்னு வச்சுங்களேன். அப்போ நுண்ணுயிர்கள் இல்லாமல் எதுவுமே இல்லை. இப்போ நீங்க எல்லாத்தையும் கொண்டு போய் மண்ணில் போட்டீங்கன்னா மண்ணினுடைய நுண்ணுயிரிகள் பாதிக்கப்படும். நான் முதல்ல இந்த மாதிரியான வேலைக்கு வர்றதுக்கு முக்கிய காரணமாக இருந்தது 97 கனடாவில் மெகில் யூனிவர்சிட்டியில் இருக்கும்போது ஒரு கட்டுரை, யூஸ் அண்ட் அப்யூஸ் ஆஃப் ஆன்டிபயோட்டிக்ஸ், ஒரு ரிவ்யூக்காக. இப்போ நான் அப்போ எல்லாம் கூகுள் சர்ச் எல்லாம் ரொம்ப கிடையாது, இன்டர்னல் சர்ச் ஒன்று பார்த்துட்டு இருந்தேன். அப்போ 1964 அடிசன் எட்டாலுங்கிறவன் வந்து இது மண்ணுக்கு போச்சுன்னா மண்ணில் எவ்வளவு காலம் இருக்கும் அப்படிங்கிறத பற்றி படிச்சிருந்தான். நான் 97 இருக்கிற வரைக்கும் அந்த 33-34 வருஷத்துல அதை பற்றி வேற யாருமே அதிகமாக படிக்கல. அவங்களுக்கு கவலை இல்லை. எதுக்கு அவங்களுக்கு கவலை? அவங்க ஒரு பொருள் செய்கிறாங்க, அதை விற்கிறாங்க, அதுக்கான பணம் வந்துடுது, முடிஞ்சு போச்சு. அதை பார்க்கலைங்கிறது எனக்கு பெரிய உறுத்தலாக இருந்தது. இந்த மண்ணில் போய் இருக்க என்ன ஆகும்னா மண்ணில் உள்ள நுண்ணுயிரிகளை எல்லாம் அது அதனுடைய தன்மை, காம்போசிஷன் அல்லது இன்டென்சிட்டி, பாப்புலேஷன் எல்லாத்தையுமே அஃபெக்ட் பண்ணும். இந்த ஆன்டிபயோட்டிக் ரெசிஸ்டன்ஸ்னா என்ன? உங்களுக்கு எல்லாருக்கும் ஏஎம்ஆர் அதுன்னு பேசுகிறாங்க. இப்போ ஒரு ஊரில் வந்து பெரிய ஊர், ஒரு 10 லட்சம் பேர் இருக்கிற ஊரில் ஒரு 10 பேர் ஒரு சமூக சிந்தனை இல்லாமல் சில தவறுகள் செஞ்சிட்டு இருக்காங்க. இந்த 10 பேரில் வந்து ரேங்கிங் வச்சுங்க, 1 2 3 4 5 6ன்னு. ஃபர்ஸ்ட் பெரிய மோசமான ஆள், 2 கொஞ்சம் அப்படி இருக்குது.
இந்த 10 பேர்ல எடுத்துட்டு என்ன பண்றாங்க, கடுமையான நடவடிக்கை எடுத்து இந்த முதல் 3 பேரை வந்து ஜெயிலில் பிடிச்சி போடுறதா வச்சுங்களேன். மிச்சம் 7 பேர் திருந்திட்டு வந்துடுவாங்க அப்படின்னு நினைக்கலாமா? அந்த முதல் ஸ்பாட்டுக்கு இந்த 4வதுல இருக்கிற ஆளு வருவாங்க. அவங்கள பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது. பார்த்தா இந்த மாதிரி என்னன்னா, ஒரு மருந்து கொடுத்தோன்னா மருந்துக்கு சென்சிட்டிவா இருக்கிற எல்லா ஆர்கனிசமும் அழிஞ்சிரும். எது வந்து அதுக்கான எதிர்ப்பு தன்மை இருக்கோ அது வந்து அந்த இடத்த வச்சுக்கும், நிச்சு ஆக்குபை பண்ணிக்கும். இப்படி வந்து அது பெருக ஆரம்பிக்கும் பொழுது நீங்க மருந்து கொடுத்தா வேலை செய்யாது. அதே போல முந்தா நாள் காலையில ஒரு ஆராய்ச்சி செய்தி என்னன்னா, உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், டைஃபாய்டு வளர்ந்த நாடுகளில் வளமான நல்ல சத்தான உணவு கிடைக்கிற ஊர்ல எல்லாம் டைஃபாய்டு இல்லை. கையெல்லாம் சுத்தமா கழுவி காலில் செருப்பு போட்டுக்கிட்டு நாங்கள் ரொம்ப சுத்தமா இருக்கோம், டைஃபாய்டு இல்லைன்னுலாம் சொல்லி பெருமையா பேசுவார்கள். டைஃபாய்டுக்கு வந்து சாதாரண ஆன்டிபயோட்டிக்ஸ் சொல்லக்கூடிய சல்ஃபா டைம் நிறைய சின்ன சின்ன மருந்து இதெல்லாம் உடனே வேலை செய்யும், அது சாப்பிட்டா சரியா போயிடும். இப்போ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா, இன்னைக்கு புழக்கத்தில் உள்ள எல்லா ஆன்டிபயோட்டிக்ஸுக்கும் எதிர்ப்பு தன்மை காமிக்கிறது டைஃபாய்டு ஆர்கனிசம். என்ன பண்றது? இப்போ லேட்டஸ்டா 1980 லேட்டஸ்ட் என்ன, லேட்டஸ்டா வந்து ஆன்டிபயோட்டிக் என்ன, அது ஃப்ளோரோகுயினால் எப்போ வந்துச்சு? 1900. இன்னைக்கு என்ன ஆச்சு? 40-50 வருஷமா ஒரு மருந்தும் புதுசா வரல. அதை நல்லா தெரிஞ்சுக்கணும் நம்ம. அப்ப அந்த ஃப்ளோரோகுயினால்ஸ் வரைக்கும் எதிர்ப்பு தன்மை காட்டினால் இனிமேல் டைஃபாய்டு வந்தால் காப்பாற்ற முடியாது. புரியுதா? ஏஎம்ஆர்னுடைய பாதிப்பு. உடம்பு சரியில்லாம ஒருத்தருக்கு ஆஸ்பத்திரிக்கு போனா என்ன பண்ணுவாங்க? மருந்து தானே கொடுப்பாங்க. மருந்து வேலை செய்யலைன்னா ஒரு 3 வருஷம் வரைக்கும் எந்த மருத்துவமனையினுடைய மருத்துவர்களும் வந்து கூட்டத்தில் பேசினதே கிடையாது. இப்ப கடந்த 3 ஆண்டுகளா பத்திரிகைகள் எழுதுகிறார்கள், நுண்ணுயிர் கொல்லி எதிர்ப்பு தன்மை அதிகமாவதனால் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கக்கூடிய ஐசியூ பேஷண்ட்ஸினுடைய இறப்பு விகிதம் அதிகமாகி கொண்டிருக்கிறது. என்னைக்கா இருந்தாலும் பூனைக்குட்டி பைய விட்டு வெளியே வந்தானே ஆகணும். கத்திரிக்காய் முத்துனா கடத்தருக்கு வந்துதான் ஆகணும். ஆனா எவ்வளவு நாளைக்கு மூடி வைக்க முடியும்? அப்ப இதெல்லாம் என்ன பண்றது? இது எப்படி தடுக்கிறது? இதை பத்தி தான் யார் யார் பேசுறா? FAO, WHO, வேர்ல்டு ஆர்கனைசேஷன் அனிமல் ஹெல்த். இது 3. வேளாண்மைக்கு 1, மனிதர்களுக்கு 1, கால்நடைகளுக்கு 1 இருக்கு. அடுத்தது யுனைடெட் நேஷன்ஸ் ஜெனரல் அசம்பிளி, UNGA. இது வரைக்கும் இவங்க எல்லாம் சேர்ந்து எந்த விஷயத்துக்குமே பெருசா பேச மாட்டாங்க. முதல் முறையா அவங்க ஒன்னா கூடுனது வந்து ஏதோ ஒரு இராணுவ பிரச்சனை, அதுக்கு அடுத்து எய்ட்ஸ், எபோலா, அப்புறம் நம்ம நெருங்கிய உறவினரான COVID-19. அங்கிங்க என்னாது எங்கும் நிறைந்த பரம்பொருளுக்கு வந்து கோவிட் வந்துச்சு, பெருந்தொற்று. அதுக்கு பிறகும் முன்னாடியும் 2 முறை தீவிரமாக கூடி ஆலோசிக்கப்பட்ட விஷயம் எது? ஆன்டி மைக்ரோபியல். அப்ப முக்கியமா இல்லையா? வேலை மனக்கிட்ட அவங்கெல்லாம் சும்மாலாம் கூடி பேச மாட்டாங்க. இது கூடுதலா ஒரு செய்தி என்னன்னா, திங்கக்கிழமை ஒரு மருதம் குமார் அவர்கள் குறிப்பிட்டார்கள், FAO, WHO, OHA எங்களுடைய ஆர்கனைசேஷன் அனிமல் ஹெல்த் ஃபண்டட் பை யூரோப்பியன் யூனியன். குஜராத்தில் திங்கக்கிழமை இந்த வாரம் 21ஆம் தேதி என்ன நிகழ்ச்சி நடந்ததுன்னா, டு ரெடியூஸ் ஆன்டி மைக்ரோபி யூஸ் ஒரு ஒர்க் ஷாப் நடத்தியாச்சு. அதனுடைய ஃபாலோ அப் என்னன்னா 2 கருத்து தான். கிரியேட் அவேர்னஸ் அபவுட் ஆன்டிபயோட்டிக் யூஸ் அண்டு ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸ் இஷ்யூ. 2 பற்றிய விழிப்புணர்வு எல்லா ஸ்டேக் ஹோல்டர்ஸும் கொடுங்க. மாடு வச்சிருக்கவங்களுக்கு, டாக்டருங்களுக்கு, மருந்து விற்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கணும் அவேர்னஸ். அதை எப்படி கொண்டு போய் சேர்க்கறது? இன்னொன்று, ஆன்டி மைக்ரோபியல் ரெசிஸ்டன்ஸை குறைக்கிறதுக்கு ஆல்டர்னேட்டிவ் அப்ரோச், குறிப்பாக நம்முடைய தமிழகத்தில் உருவாக்கி நம்ம கொண்டு போய் சேர்த்திருக்கிற எத்தனோ வெட்டினரி மெடிசின் சொல்லக்கூடிய அந்த மரபு வழி மூலிகை மருத்துவத்தை வைத்துக்கொண்டு எப்படி இந்த குறைக்கிறதுன்னு சொல்லி முதல் முறையாக தமிழகம் கடந்து பாரதம் கடந்து வெளிநாட்டில் இருக்கக்கூடிய முக்கிய 3 நிறுவனங்கள் இதை ஒரு வழிமுறையாக ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். அதற்கான திட்டத்தை தீட்டியிருக்கிறார்கள். இது எல்லாரும் கைத்தட்டுறது யாருக்கு? யாரு கைத்தட்டினாலும் யோசிச்சு பாருங்க. யார் மருத்துவம் அது? நம்ம மருத்துவங்க. நான்லாம் கண்டுபிடிக்கல. இப்போ உதாரணத்துக்கு சோத்துக்கத்தால சுண்ணாம்பு மஞ்சள் தான் நம்ம வந்து மடி நோய்க்கு பயன்படுத்துகிறோம்.
சோத்துக்கத்தாழையை முத நானே கண்டுபிடிச்சேன், இல்லை மஞ்சத்தூளை கண்டுபிடிச்சேன்னு நான் ஈரோட்லேருந்து சொல்ல முடியுமா? மஞ்சள் பூமி இது. மஞ்சள் நம்மளுது, சோத்துக்கத்தாழை நம்மளுது, வெள்ளைன்னு சொல்லக்கூடிய சுண்ணாம்பு நம்மளுது. இது மூணையும் உருவாக்கிய நம்முடைய பாரம்பரிய அறிவு என்பது அது எவ்வளவு செழுமையானது என்பதை பற்றி ஒரு 2 நிமிஷம் சொல்லிட்டு நம்ம மருத்துவத்துக்கு வந்துடலாம். நான் முத சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சளை பயன்படுத்தும் போது எல்லாரும் என்னன்னா, மடியில் மட்டும் போட சொல்றீங்களா சார், அது என்ன இவ்வளோ பெரிய நோயை வந்து மடியில் மட்டும் போட்டால் எப்படி சரிப்படுத்த முடியும் அப்படின்லாம் கேட்டாங்க. அப்புறம் இதுக்கு என்ன உங்களுக்கு தெரியுமா, என்ன மெக்கானிசம் ஆக்ஷன்னு? நீங்கள் ஒரு ஃபார்மகாலஜிஸ்ட் இருந்துக்கிட்டு இந்த மாதிரி கண்டது போனதெல்லாம் சொல்லலாமான்னு கூட கேட்டாங்க. 2001-2 வச்சுக்கிட்டிங்கன்னா இப்போ 24 ஆண்டுகளில் அதை எவ்வளவு செழுமையான ஒரு மருத்துவம் என்பதை ஒவ்வொரு நிலையிலும் ஆய்வு செய்து ஐசிஆர் நெட்வொர்க் ப்ரோக்ராமில் பண்ண, தமிழ்நாடு பார்ட் 2 ஸ்கீமில் பண்ணோம். அதுக்கப்புறம் தமிழ்நாடு டேனியில் வந்து ஒரு 13 கோடி ரூபா வாங்கிச்சு, எல்லாம் ஆராய்ச்சிகள் நடந்தது. இப்போ கடந்த ஒரு 6 மாதமாக இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் பெங்களூரில் அதை கொடுத்து அதை ஆய்வு பண்ணி இந்த சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் அந்த மடி நோயினுடைய பல்வேறு மாலிகுலர் லெவலில் எங்கெல்லாம் ஒர்க் பண்ணுதுங்கிற மெக்கானிசம் ஆக்ஷனை வந்து உறுதி பண்ணியிருக்கோம். நல்லா யோசிச்சு பாருங்க. ஆராய்ச்சி பண்ணி மருந்தை கொண்டாந்து கொடுக்கும்போது அதை 2 வருஷம் கழிச்சு பேன் பண்ணக்கூடிய சூழல்ல அந்த துறை இருக்கு. நம்ம மருத்துவம் இதை கொடுத்து பார்த்தோம். லட்சக்கணக்கான மாடுகள், கிட்டத்தட்ட நாங்கள் 11,35,000 மாடுகளுக்கு கால்நடைகளுக்கான மருத்துவ டேட்டா மட்டும் இருக்கு. டைரக்ட் அந்த இதை வந்து டேட்டா ரிட்ரைவல்ல அதில் 3 லட்சம் கால்நடைகள் வந்து மடி நோய்க்கு மட்டும் உள்ளது. அந்த வெற்றி 85 விழுக்காடை நான் கணக்கிலேயே வச்சுக்காம அதை ஆய்வுக்குள்ளேயே திரும்ப விட்டு எடுத்ததில்ல. ஒரு சித்த மரபு வழி மருத்துவமான சோத்துக்கத்தாழை சுண்ணாம்பு மஞ்சள் இங்கிருந்து அப்படியே களத்திலிருந்து போய் ஒரு முழு வட்டம் அடித்து இன்னைக்கு உலகம் பூரா ஒரு பாரம்பரிய அல்லது மரபு வழி மருத்துவத்தை எவ்வாறு செம்மைப்படுத்தி செழுமையாக அதை கண்டறிவது, அதை வேலிடேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு அடையாளமாக இந்த மருத்துவத்தை கடந்த 25 ஆண்டுகளாக செய்து வச்சுட்டோம். இவ்வளவுதான், இதான் அப்படிதான் செய்யணும் நம்ம. இப்போ இது நமக்கு எல்லாருக்கும் பெருமையான விஷயமா இல்லையா? சரி, இப்போ அடுத்து ஒரு விஷயம் எது, நீங்க என்ன நினைக்க மனசுக்குள்ளேயே நினைச்சீங்க சார், நம்ம எல்லாம் டூர் போறது கூட பார்த்து போகணும் சார். ஏன்னா அது இப்போ நியூஸ்ல இருக்கும்போது மைண்ட்ல அதுதான் வரும். அதுக்காக ஒருத்தர் எங்கேயும் போகாமல் இருக்க முடியாது. இந்த நாட்டில் எல்லா பிரச்சனையும் எதிர்கொள்ள வேண்டியிருக்கு நம்ம. அடுத்தது வந்து குழந்தைங்களுக்கு வந்து படிப்பு சார். இப்போ எல்லாம் ரொம்ப போட்டியாக இருக்குது, பிள்ளைங்களை எப்படி படித்து எப்படி பண்ணுறது. ஒரு மிக முக்கியமான ஒரு நபர் பொது சேவையில் உள்ளவர் அன்னைக்கு எனக்கு சொல்கிறாரு, நான் ரொம்ப ஆண்டுகள் திருமணம் செய்யாமையே கடத்தினேன். அதுக்கு முக்கியமான காரணம் இந்த மோசமான உலகத்தில் நான் என்னுடைய குழந்தைகள் வளருவதை நான் விரும்பவில்லைன்னு சொன்னார். யோசிக்கணுமா இல்லையா? உலகத்தில் வந்து அதுக்கெல்லாம் என்ன முக்கிய காரணம் தெரியுங்களா? இன்னைக்கு ரொம்ப ஆபத்தான விஷயம் FOOD, ஃபுட், உணவு தான் ஆபத்து. எப்படி தயாரிக்கப்படுகிறதுன்னு தெரியல, எப்படி உருவாக்கப்படுகிறதுன்னா வளர்க்கப்படுகிறது, யார் வளர்க்குறான்னு தெரியல, அதில் என்னென்ன போடுறாங்கன்னு தெரியல, அதை எப்படி ஸ்டோர் பண்ணுறாங்கன்னு தெரியல, அதை என்ன மாதிரி ப்ராசஸ் பண்ணுறாங்கன்னு தெரியல. ப்ராசஸ் பண்ணி ஒரு பாக்கெட்டில் வந்த பிறகு ஒரு கடையில் போய் நீங்கள் வாங்கினா அந்த உணவில் என்னென்ன உணவு தயாரிப்புக்கு என்னென்ன பொருளை போட்டு உங்கள்கிட்ட கொடுக்குறாங்கன்னு தெரியல. இங்கிருந்து சாதாரணமாக சொல்லுவோம் சார், ஃப்ரம் ஃபார்ம் டு ஃபோர்க்குன்னா இப்படி குத்தி அப்படி சாப்பிட்றது தானே, கையால் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டான். கையால் சாப்பிட்டாலும் கொஞ்சம் மைக்ரோபயம் உள்ளே போய் பாதுகாப்பாக இருக்கும். கையால் தயவு செஞ்சு சாப்பிடுங்க, கையை கழுவுனா போதும், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. ஃபார்ம் டு ஃபோர்க்குள்ளே எவ்வளவு பெரிய குழப்பங்கள். எத்தனை மணிக்கு சாப்பிடணும், 6 மணிக்கு மேலே எதை சாப்பிடக்கூடாது, இந்த வயசில் என்ன சாப்பிட கொடுக்கணும், 25-30 வயசு ஆனதுக்கப்புறம் எதெல்லாம் சாப்பிட்றதுல கவனமாக இருக்கணும், எதுவுமே கிடையாது. இப்போ சிறு வயதில் கொஞ்சம் போராட்டமாக சாப்பாட்டுக்கெல்லாம் கொஞ்சம் ரொம்ப, அதாவது அவங்க ஏழ்மைன்னு சொல்லலை, கட்டுப்பாடுகள் இருந்திருக்கும். இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை நீ சாப்பிடக்கூடாது, இன்னைக்கு வியாழக்கிழமை ஒரு சாமிக்கு வேண்டி இருக்கு அப்படின்லாம் சொல்லி கட்டுப்பாட்டில் வளர்ற ஆணும் பெண்ணும் திருமணமாகி ஒரு 30 வயசுல தனி கொடுத்தன இருந்தா முதல்ல எடுக்கிறது கேலண்டரை தூக்கி போட்டுறது. ஏன் கேலண்டர் இருந்தா அமாவாசை பௌர்ணமியெல்லாம் தெரிஞ்சிருமா? அதுகிட்ட எல்லாம் நான் போல. ஒரு கட்டுப்பாடு இருந்துச்சு சாப்பாட்டுல. ஒரு வீட்டில் யாராவது இருந்தாங்கன்னா, ஒரு நான் வெஜிடேரியன் எடுத்தாங்கன்னா 1 கிலோ எடுத்து 10 பேர் சாப்பிட்டாங்க. ஒரு ஆளுக்கு எவ்வளோ வந்திருக்கும் அதிகபட்சம்?
ஒரு துண்டு 2 துண்டு பாதுகாப்பாக இருந்தாங்க. இப்போ ஒரு ஆராய்ச்சி வந்திருக்கு, வாரத்துக்கு 300 கிராமுக்கு மேலே இறைச்சியை தொடர்ந்து சாப்பிடுபவர்களுக்கு உத்தரவாதமாக உடல் சார்ந்த பிரச்சனைகள் வரும் அப்படின்னு இத்தாலியில் ஒரு ஆராய்ச்சி. இதெல்லாம் ஒரு வாரத்துக்குள்ள வருது. சென்னையில் இரவு 12 மணிக்கு மேலே பிரியாணி எவ்வளவு வேண்டுமானாலும் அன்லிமிட்டெட் பிரியாணி சொல்றாங்க. 5 விரல் இருக்கா? பஞ்சபூதம் பத்தி சொல்லியிருக்காங்க இல்லையா? நம்ம பாரம்பரியம் என்ன சொல்லுதுன்னா, மண், இது ஆகாயம், இது அப்படியே மேலையும் கீழையும் வச்சு இது உள்ளடக்கி வாத பித்த கபம், காற்று, நெருப்பு, நீர் வந்துருச்சு. 5ம் இதுக்குள்ள இருக்குது. 5 வந்து ஒரு மக்கள் எங்க வாழுகிறார்கள், அவர்களுக்கு பெரும்பொழுது எப்படி, அதாவது நம்ம சொல்ற சம்மர் வின்டர் எல்லாம் பெரும்பொழுதுகள் எப்படி இருக்கிறது, சிறு பொழுது எப்படி இருக்கிறது. சிறு பொழுது எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் 6லேருந்து 10 வரைக்கும் வாத காலம், 10லேருந்து 2 பித்த காலம், 2லேருந்து 6 கபகாலம். அதே மாதிரி திருப்பி இரவுல பகல் வாத பித்த காபம் வேற, இரவு வாத பித்த கபம் வேற. இந்த காலகட்டத்தில் காலையில் அந்த 6 மணிக்கு எழுந்தோன்னா முதல் உணவு என்பது அமிலத்தன்மை உள்ளதாக இருக்கக்கூடாது. ஒரு காரத்தன்மை உள்ளதாக வெறும் தண்ணி கொஞ்சமாக குடிக்கலாம். தண்ணி குடிக்கிறது கூட இப்படித்தான் குடிக்கணும்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது உணவு வந்து 8 மணிலேருந்து 9 மணிக்குள்ள கண்டிப்பாக காலை உணவு சாப்பிடணும். மதியம் வந்து 1 மணி 2 மணிக்குள்ள மதிய உணவு சாப்பிடணும். மதிய உணவு கொஞ்சம் நீட்ட வாட்டமாக இருக்கலாம். எங்க வைத்தியர் புண்ணியமூர்த்தி என்ன சொல்றாருன்னா, காலையில உணவை கடித்து சாப்பிடாமல் குடித்து படுங்கள் அப்படின்னா கஞ்சியா காலையில குடிங்கிறார். காலையில கஞ்சி குடிச்சாச்சுன்னா பாதி பிரச்சனை சரியா போயிடும். மத்தியானம் திட உணவு சாப்பிடுங்க. இரவுல 6-7 மணிக்கு மேல புளிக்கின்ற பொருள் எதுவும் சாப்பிடாதீங்க. இட்லி, தோசை, கோதுமை, பேக்கரி பண்டங்கள், மாவு பொருள் எதுவும் சாயந்தரம் சாப்பிடாதீங்க அப்படின்னு. 6 மணிக்கு மேல 5 பொருள் சாப்பிடக்கூடாது. இஞ்சி, ஏரண்டம், பழம், தயிர், பசுங்கறி, ஊறுகாய், 5 பொருளும் 6 மணிக்கு மேல சாப்பிடக்கூடாது. இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் வேணாங்க. நாங்கள் எங்கள் இஷ்டத்துக்கு சாப்பிட்றோம்னு சாப்பிட்றதுனால என்ன ஆச்சுன்னா உணவு மிகப்பெரிய ஆபத்தா இருக்குது. 30லிருந்து 40 வயதுக்குள்ளவர்களில் 44 விழுக்காடு உடல் பருமன் என்ற ஒபேசிட்டி இண்டெக்ஸ்ல வந்து மோசமான நிலையில் இருக்கிறார்கள். நம்ம கணக்கு விட்டுருவோம். நம்மளை பத்தி பேசினா நமக்கு பயமா இருக்கும். அமெரிக்காவை பத்தி பேசலாம். அங்க 35 விழுக்காடு ஒபிசிட்டி, 15 விழுக்காடு வந்து டயபெட்டிஸ், ஒரு 21 விழுக்காடு வந்து கார்டியோவாஸ்குலர் டிசீஸ். 20 அது 35, இது 15, 50, இது 20, 70. 4 வந்து ஆட்டோ இம்யூன் டிசார்டர்ஸ், 3 வந்து கேன்சர். மொத்தம் எவ்வளவு ஆச்சு? 77. 100 பேர்ல 77 பேர் என்ன இருக்காங்க? நோயாளிகளா இருக்காங்க. இது வந்து ஜான் ஹாப்பிங்ஸ் 2021 வெளியிட்ட. நம்ம ஊர்ல ஏதாவது தெரியுமா? இப்ப மட்டும் ஒரே ஒரு செய்தி, கல்லூரி பள்ளிகளில் படிக்கும் மாணவர்கள்ல ஒரு 40 விழுக்காடு அர்பன் சென்டர்ஸ்ல வந்து ஒபேசிட்டி லெவல்ல இருக்காங்க, உடல் பருமன் அப்படின்னு. இதுக்கு எல்லாத்துக்கும் என்ன காரணம்? அதனால நான் என்ன சொன்னேன்னா, குஜராத்தில் கூட அதை சொன்னேன், மற்ற இடங்கள்லையும் எல்லாத்துட்டையும் சொல்லிட்டு இருக்கேன். இப்போ நம்ம ஐயாக்கு, ஒரு குமார், வேலுசாமி, நம்ம கூட்டியத்தில் எல்லாருக்கும் என்னன்னா, நீங்க பள்ளிக்கூடத்து டீச்சர்ஸை முதல்ல பிடிங்க, கல்லூரி ஆசிரியர்களை முதல்ல பிடிங்க. அவங்களுக்கு முதல்ல இதனால என்ன, ஏன்னா எல்லாரும் வந்து ஏதோ ஒரு வகையில் அவங்களுக்கு நேரம் இல்லாதனால ஒரு வைத்தியத்தை கூட போய் பார்க்காம இருக்காங்க. எனக்கு ரொம்ப நாளா வயிற்று வலிக்குதுங்க, நான் போகலேன்னு இருப்பாங்க. ரொம்ப எளிமையா பல செய்திகளை வந்து அவங்க வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லாம அவங்க பாடத்தை பத்தியே வந்து படிக்கிறதுக்கும் சொல்றதுக்குமா இருக்கிறதுனால உண்மையிலேயே அவர்கள் வந்து பாவம். அவர்கள் நம்ம குறை சொல்றதுக்கே இல்லை. இப்போ உணவை எப்படி சாப்பிடணுங்கிறதுக்கான ஒரு பெரிய வழிமுறையெல்லாம் சொல்றது இல்லை. உயர்ந்த ஆய்வுகள் பண்ணி உடல் நலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணுங்கிற என்ன சொல்றாங்கன்னா, ஒரு 12 மணி நேரம் அல்லது 10 மணி நேரமாவது ஒன்றும் சாப்பிடாம இருக்கலாம் அப்படின்னு. சார் 10 மணி நேரம்லாம் என்னால் சாப்பிடாமலாம் இருக்க முடியாதுன்னு சும்மா கண்ணு மூடிட்டு சொல்லாதீங்க.
ரொம்ப எளிமையாக ரெண்டே விஷயத்தில் அதை செயல்படுத்தலாம். ஆனால் மாலை உணவை எத்தனை மணிக்கு சாப்பிடணும்? 8 மணிக்கு அதிகபட்சம். 8 மணிக்கு சாப்பிட்டா காலையில் 6 மணி வரைக்கும் எத்தனை மணி நேரம் ஆச்சு? அதில் ஒரு 4, இதில் ஒரு 6, 10 மணி நேரம் ஆச்சா? இன்னும் கொஞ்சம் காலையில் எழுந்திரிச்சு பல்லு விளக்கிட்டு ஒரு டம்ளர் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு அப்படியே மெதுவாக குளிச்சு கிழிச்சிட்டு வந்தால் 8 மணி ஆச்சுன்னா 12 மணி நேரம் ஆச்சு. இதுக்கு மேலே பெரிய நீங்கள் வந்து திட்டம்லாம் பண்ண வேணாம்னு சொல்லி சில நேர்மையான அறிஞர்கள் சொல்லுகிறார்கள். எதையும் விற்கணுங்கிற அவசியம்லாம் அவர்களுக்கு இல்லை. அதே போல் நீங்கள் ஏதாவது விரதம் இருக்கணும்னு நினச்சிங்கன்னா, சஷ்டி இருக்குது, ஏகாதசி இருக்குது, அவங்க கிறிஸ்தவர்கள் வந்து லென்ட்டுன்னு சொல்லி அந்த ஈஸ்டரில் இருக்காங்க, இவங்க ரம்ஜான் இருக்காங்க. இது மாதிரி வருஷத்தில் ஒரு குறிப்பிட்ட நாளோ அல்லது மாதம் ஒரு நாள் 2வது சனிக்கிழமை நான் வந்து காலையிலேருந்து இரவு வரைக்கும் வெறும் பழங்கள் மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றணும், திடீர்னுலாம் மாற்றக்கூடாது. ஏன்னா சிஸ்டம் வந்து நான் உங்களுக்கு முதலே சொன்னது போல் மைக்ரோப்ஸ் அது உள்ளே இருக்குது. நீங்கள் என்ன சாப்பிட்றீங்க, என்ன பண்ணுறீங்கிறத அது கண்காணிச்சிக்கிட்டே இருக்கும். இப்போ நல்லா பாருங்கள், அறிவியல் சார்ந்த நான் ரொம்ப எனக்கு ஆச்சரியமான விஷயங்கள் என்னென்னா, பேதிக்கு உடம்பு கழிவை நீக்குவதற்கு பேதி கொடுக்குறாங்க அந்த பாரம்பரிய மருத்துவர்கள். 2 உருண்டையை தேனில் குழைச்சி சாப்பிடுங்க, மிளகு ரசம் போட்டு ஒரு 1/2 மணி நேரம் கழித்து 2 தடவை சாதம் மட்டும் சாப்பிட்ருங்கன்னு சொன்னால் சும்மா ஒரு 10 தடவை பிச்சு எடுத்துரும் கழிச்சல். 12 மணிக்கு கொஞ்சோண்டு வசம்பு கறியை துடுறது, இல்லைன்னா ஒரு மோரில் வந்து ஒரு கல் உப்பை போட்டு குடிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் ஒரே ஒரு தடவை தான் போகும். எப்படின்னா, சுவிட்ச் போட்டால் லைட் எரியுது, சுவிட்ச் ஆஃப் பண்ணால் லைட் போகிற மாதிரி இருக்கும். இதே நான் சொன்ன மாதிரி 12 மணிக்கு ஒரு பிரியாணியை 2 பரோட்டாவும் சாப்பிட்டுட்டு வாந்தியும் வயிற்றால எடுத்தீங்கன்னா என்ன ஆகும்? 2 தடவை போனோன்னே அப்படியே இருக்கும். 2ம் கழிச்சல் தான், இது கண்ட்ரோல்டு. அப்போ அந்த அந்த விஷயத்த அவர் அப்படி வச்சிருக்காங்க, எல்லாம் உணர்ந்து. யார்கிட்ட போகணும், விஷயம் தெரிஞ்சவங்க யாருங்கிறது ஒன்று. நான் சொல்றது எல்லார்கிட்டையும் நீங்கள் பாட்டுக்கு போய் மாட்டிக்கூடாது, அது ஒன்று இருக்குது. நேர்மையானவர்கள், விஷயம் தெரிந்தவர்கள்னு சொல்லிட்டு. ஆக இப்போ ஒட்டு மொத்தமாக நமக்கு இப்போ இந்த பிக்சர் நான் வந்து பிக்காசோ பெயிண்டிங் மாதிரி அங்கங்கே இப்போ எல்லாத்தையும் ஒரு வீச்சு சொல்லியிருக்கேன். மருத்துவத்துக்கு வருவோம், இங்கே இருக்கு, என்கிட்ட எழுதி கொடுத்துருக்காங்க. இப்போ என்னன்னா, முதல்ல வருவோம். நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் ப்ரொடக்ஷன் சொல்றதுங்கிறது மண்ணை பாதுகாக்கிறது, மண் வளத்தை தக்க வைத்துக் கொள்கிறது. அதுக்கப்புறம் அதில் விளையக்கூடிய பொருட்களை வந்து நமக்கு நியாயமாக நல்ல பொருட்களாக கொடுக்குது. அதை சாப்பிடக்கூடிய மனிதர்கள், விலங்கினங்களை வந்து நலமாக வச்சிருக்கு. அதை எப்படி கொண்டு போகிறதுங்கிறது தான் முக்கியம். அப்போவே கூடவே அந்த மருத்துவம் சார்ந்த அறிவும் இருந்துச்சுன்னா அதுதான் மெடிசினல் அக்ரோ ஈகாலஜி. இன்செக்ட்ஸ் அண்ட் ஃபங்கஸ், இதை பற்றி ஒரு 2 புத்தகம் நான் படித்தேன். அக்ரிகல்ச்சர் காலேஜில் இருக்கவங்க, ஹார்டிகல்ச்சர் காலேஜில் இருக்கவங்க எல்லாரும் அந்த புத்தகத்தை, இன்செக்ட் கிரைசிஸ்னு ஒரு புத்தகத்தையும், என்டாங்கிளிங் லைஃப்னு சொல்லக்கூடிய ஃபங்கஸ் பற்றிய புத்தகத்தையும் நீங்கள் அவசியம் படிக்கணும். நமக்கு எவ்வளவு விஷயம் தெரியாமல் இருக்குங்கிறது அது சொல்லுது. ஒரு ஃபங்கல் வேர்ல்டு அப்படின்னா நமக்கு எதுவுமே தெரியாது. ரொம்ப மைக்காலஜியை பற்றி பார்த்தீங்கன்னா ரொம்ப கொஞ்சோண்டு தான் இருக்கும், நம்ம அதிகம் படிக்கிறது இல்லை. நாங்களுமே ஒரு 2-3 சிஸ்டமிக் ஃபஞ்சை அண்டு இந்த மாதிரி ஸ்கின் ஃபஞ்சைன்னு தான் படிப்போம், அவ்வளோதான். ஆனால் அதுதான் உலகமே. இன்னைக்கு மண் வந்து எப்படி உருவாக்கப்பட்டதுன்னா என்னென்னமோ சொல்லுவாங்க, ஃபங்கல் ரோலை பற்றி யாரும் பேசுறது இல்லை. பூச்சிகளினுடைய எண்ணிக்கை வெகு வேகமாக குறைந்து வருகிறது. இட்ஸ் அ கிரைசிஸ் அப்படின்னு சொல்லி அந்த துறை சார்ந்த நிபுணர்கள் சொல்றாங்க. என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இப்படியே அதை பத்தி கண்டுக்காம இருந்தீங்கன்னா 3 அல்லது 4 பயிர் மட்டும்தான் இனிமே உற்பத்தி பண்ண முடியும். எது? நேச்சுரல் பாலினேஷன் உள்ள வீட்டு, பேடி, மெய்ஸ், இந்த மாதிரி ஒரு 4-5 பயிர். உங்களுக்கு சாக்லேட் வராது, டொமேட்டோஸ் வராது, எந்த வெஜிடபிள்ஸும் வராது. ஏன்னா அந்த இன்செக்ட்ஸ் எல்லாம், ஒரு குருவி சின்ன வயசுலேருந்து வளர்ந்து வர்றதுக்கு 1 லட்சம் பூச்சிகள் தேவைப்படுகிறது. அந்த 1 லட்சம் பூச்சி இல்லைன்னா அந்த குருவி அடல்ட் ஆகாது. அந்த இனம் அழிஞ்சதுன்னா திரும்பவும் அந்த இனத்தை யாரும் மீட்டு கொண்டு வர முடியாது. இன்றைய நிலைமையில 30லிருந்து 35 விழுக்காடு அழிந்து விட்டன. இதுவும் இப்படியே விட்டாச்சுன்னா இன்னும் ஒரு 30 ஆண்டுகளுக்குள்ள பயிர்கள் தானாக உற்பத்தி ஆகிறதுக்கு முடியாது. வளர்ந்த நாடுகள் ஏஐ தொழில்நுட்பத்தை வச்சு ட்ரோனை அனுப்பிச்சு ஒவ்வொரு
ஒவ்வொரு செடியாக போய் பாலினேட் பண்ணால் தக்காளி என்ன விலை விற்கும், ஒரு சாக்லேட் பார் என்ன விலை விற்கும். இப்போ தானாக வரும்போதே இந்த விலை விற்கிது. அப்போ உங்களுக்கு வெறும் கொஞ்சோண்டு கார்போஹைட்ரேட்டும் மிக குறைவாக புரதமும் நார் சத்து, அதுவும் நீங்கள் வந்து தேய்ச்ச அரிசி பாலிஷ் பண்ணாமல் இருந்து சாப்பிட்டீங்கன்னா கொஞ்சம் ஃபைபர் கிடைக்கும். எந்த மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ நியூட்ரியன்ஸ், மினரல்ஸ், வைட்டமின்ஸ் எதுவுமே இருக்காது. அப்போ என்ன நோய்கள்லாம் வருங்கிறது நிறைய பேருக்கு தெரியும். அப்போ மனித இனம் சுத்தமாக நலமிழந்து போயிடும் அப்படிங்கிறது இன்செக்ட் கிரைசிஸில் சொல்கிறாங்க. சாணி வண்டு எத்தனை பேர் இப்போ பார்க்குறீங்க? இப்போ உங்க இயற்கை வேளாண்மை பண்ணுற இடத்துல இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. என்னுடைய நண்பர் டாக்டர் உதயசூரியன் வந்து தென் அமெரிக்க நாடு பிரேசில் போயிட்டு வந்தார். அப்போ வந்து ஒரு காஃபி சாஷியை கொண்டு வந்தார். அதில் வந்து ஒரு கிரீன் ஃப்ராக் படம் போட்டிருந்தது. அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த பண்ணையில் இங்கு ஓடுகின்ற நதிகள், இந்த மண், இந்த சுற்றுச்சூழலை எந்த மாசுபாடும் இல்லாமல் பார்த்து கொள்ளுகிறோம். முதல் உத்தரவாதம். இங்கு வேலை பார்க்க நபர்கள் மிகவும் சுகாதாரமான உணவு, வேலை வாய்ப்புகள் கொடுக்கப்பட்டு அவர்களுடைய குழந்தைகளுடைய கல்வி நலம் பாதுகாக்கப்படுகிறது. எந்த விதமான இடுபொருட்களும் ஊறு விளைவிப்பது சுற்றுச்சூழலுக்கோ மனிதர்களுக்கோ இங்க இருக்கக்கூடிய உயிரினங்களுக்கோ அதை நாங்கள் பயன்படுத்துவதில்லை அப்படின்னு சொல்லி ஒரு சாப்பா குத்தி அந்த 10 ரூபா காப்பி தூளுக்கு எவ்வளவு சர்டிபிகேட்டு. நமக்கு என்ன தோணுது, இது 10 வருஷம் முன்னாடி வந்துச்சு, 10-15 வருஷம் ஆச்சு. வைத்தியக்கார ஒரு காப்பிக்கு போய் எதுக்கு இவ்வளவு பாதுகாப்பு? ஒவ்வொரு பொருளும் எப்படி உற்பத்தி பண்ணப்படுகிறது, அது அங்கிருந்து எங்கே எடுத்து செல்லப்படுகிறது, அதை எப்படி ப்ராசஸ் பண்ணுறாங்க, அது எங்கே வருது அப்படின்னா. இப்போ ஒவ்வொரு பொருளுக்கும் அது மாதிரி நிறைய பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன் வந்து பரோட்டாவை வேணாங்கிறாங்க? ஃபஸ்ட்டு மில்லிங்லேயே வந்து 40% ஃபைபர் முடிஞ்சிருச்சு. அதுக்கு அடுத்த ப்ராசஸிங்கில் வந்து அடிட்டிவ் கெமிக்கல்ஸ் வருது. அப்போ ஒரு கோதுமை என்பது ஒரு நல்ல தானியம், அது ப்ராசஸ் பண்ணும்போது கெட்டு போகுது. இப்படி பார்க்குறப்ப ஐயா சுந்தர்ராமன், நம்முடைய மூதறிஞர் நம்மாழ்வார் ஐயா அவர்கள், நிறைய பேர் அந்தந்த பகுதியில், நம்ம பகுதியில் உள்ளவங்களை பற்றி நம்ம பேசுகிறோம். இப்போ இவங்கெல்லாம் எந்த விதமான பிரதிபலனும் எதிர்பார்க்காமல், யாரும் வந்து அவங்களுக்கு கை தட்டுவாங்க, அவங்க சொல்கிறத கேட்பாங்கிறது எதிர்பார்க்காமல் ஒரு 50 ஆண்டு காலமாக ஒரு இயற்கை வாழ்வியலை எல்லாருக்கும் அடையாளம் காட்டி இன்று வரைக்கும் வழிகாட்டி இருக்கிறவங்க எதை நினைக்கிறாங்கன்னா, நாம் வாழ்கின்ற இந்த மண் வளமாகவும் அதில் விளைகின்ற பொருட்கள் நேர்மையான ஒரு உற்பத்தியாகவும், அதை உண்ணுகின்ற மரம், உற்பத்தி ஆகின்ற மரம், செடி, கொடிகளில் கிடைக்கிற அத்தனை பொருட்களும் நல்லா இருக்கணும், அதை சாப்பிட்ற ஆடு, மாடு, மனிதர்கள், குருவிகள் எல்லாம் நல்லா இருக்கணும் அப்படிங்கிறது வந்து ஒரு கருத்தாகவே ஏற்றுக்கொள்ளப்படவில்லை ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும். இப்போ எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கறதுனால தான் நான் ஏன் வேகநேகன் பல்கலைக்கழகத்தை சொல்கிறேன்னா, நம்மளை விட அவங்க வந்து இயற்கையை ரொம்ப உன்னிப்பாக கவனிக்கிறாங்க. நான் போய் இறங்கினோன்னே எனக்கு என்ன சொன்னாங்கன்னா, இங்கே இயற்கை வேளாண்மையை பற்றி ஒரு புதிய பரிமாணம் இருக்கிறது. என்னன்னா, நான் சின்ன வயசுல இருந்தப்ப எங்கள் மாடுகள்லாம் மேயும் போது ஒரு 10 வகையான பூக்கள் எங்களுடைய புல்வெளி பாஸ்டர்னு சொல்லுவாங்க அதில் இருந்துச்சு. ஆனால் இப்போ ரை கிராஸ், ஒரே ஒரு, உங்களுக்கு புரியுது இல்லையா, மானோகல்ச்சரு, ஒரே ஒரு புல் வகை தான் இருக்குது. அது எப்படி மாடு நல்லா இருக்கும்? களைக்கொல்லிகள் படித்து எல்லாத்தையும் முடிச்சிட்டோம். அதனால திரும்ப வர்றாங்க அவங்க. பழைய மாதிரி பல வண்ணங்களை பூக்கக்கூடிய பூக்கள் இந்த நேச்சர் வெளியில் இருக்கணும், அப்படி உற்பத்தி பண்ணுற பாலை தான் நாங்கள் மாட்டை கட்டி கறக்க மாட்டோம், கண்ணுக்குட்டியையும் மாட்டோட விட்றோங்கிறாங்க. மாட்டோட கண்ணுக்குட்டி விடுறது நாங்கள் காலங்காலமாக செய்கிற ஒரு விஷயம், ஒன்றும் அதிசயமே கிடையாது. கறக்கிற மாட்டு போய் விட்டுட்டா அது பூரா குடிச்சிடும்னு ஒரு பயம் இருக்கும். கறந்த பிறகு கொஞ்ச நேரம் அதோட விட்டுட்டு பிடிச்சி கொண்டாந்து கட்டிக்கலாம். ஆனால் சில நடைமுறை பிரச்சனைகள் இருக்குது. அதனால் நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குற பாடங்களை எல்லாத்தையும் படிங்க. இந்த மாதிரி பொது வெளியில் வரும்போது சொல்லப்படுகின்ற செய்திகள், இப்போ உங்களுக்கு முதல்ல சொன்ன மாதிரி நேச்சர் பாசிட்டிவ் ஃபுட் சிஸ்டம் கூகுளில் அடித்து பல்வேறு பல்கலைக்கழகம் பண்ணுறாங்க. முன்னோடி வந்து வேகநேகன் பல்கலைக்கழகம். அதுக்கு அடுத்ததாக பயோடைவர்சிட்டி என்ன, இன்செக்ட் கிரைசிஸ்னா என்ன, ரோல் ஆஃப் ஃபஞ்சை அல்லது ஃபங்கஸ் இந்த இக்கோலாஜிக்கல் ஸ்டெபிலைசேஷன் அது என்ன, இப்படியெல்லாம் நிறைய விஷயங்களை நீங்கள் உணர்ந்து, ஏன் ஒரு இயற்கை சார்ந்த வாழ்வியல் நமக்கும் நமக்கு பின்னாடி வரக்கூடிய சந்ததியினருக்கும் முக்கியம் அப்படிங்கிறத உணர்ந்தீங்கன்னா, எண்ணிக்கையில் அதிகமான
வேளாண் பட்டதாரிகள், வேளாண் துறை சார்ந்த பட்டதாரிகள் இருக்காங்க. நாங்களே இப்போ ஒரு 7 காலேஜ் ஆரம்பிச்சிட்டோம், கால்நடை மருத்துவக் கல்லூரி. இவ்வளோ பேர் வந்து என்ன பண்ண போகிறோம்? இந்த அமைப்பை கெடுக்காமல் வச்சுக்கணும். இதை எப்படி கீப் இட் இன்டாக்ட்? இப்போ இருக்கக்கூடிய அந்த சாயில் ஃபெர்டிலிட்டி இது மேலும் எதுவும் பங்கப்படாமல் அதை பாதுகாப்பாக வச்சிருந்து உணவு உற்பத்தியை நாம் பாதுகாக்க வேண்டும். இடுபொருட்களை வந்து அதிகமாக பயன்படுத்துறதுனால நிறைய விளையுங்கிற மாதிரியான தவறான கருத்துக்கள் மக்கள்கிட்ட இல்லாமல் அதை வந்து எல்லாத்தையும் மாற்றி சிந்திக்கணும். இது எல்லாத்தையும் யார் சொல்கிறாங்கங்கிறத விட நீங்கள் உட்கார்ந்து சீர்தூக்கி பாருங்க. பல்வேறு கருத்துக்களை படித்து அது பண்ணலாம். ஒரு தேநீர் இடைவேளை, அதுக்கு பிறகு கால்நடை மூலிகை மருத்துவத்தை பற்றி விரிவாக நாம் பார்ப்போம்.